வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு பூரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மகம் நட்சத்திரத்தை வரைக்கும் பார்த்தோம். இப்போ பூரம் நட்சத்திரத்தின் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது பூரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அஞ்சா நெஞ்சுடன் செயல்படக்கூடியவன், மதுரமான வார்த்தைகளை பேசக்கூடியவன், கோபக்காரன், ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கக்கூடியவன், வீரன், சிறிய இல்லத்தில் வசிக்கக்கூடியவன், பெரும் செல்வம் என்பதே இல்லாதவன், வணிகன். இதுவே பூரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அடுத்தது பூரம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். விவசாயி, குடியானவன், சதா நீர் வேட்கையை கொண்டவன், மனக்கவலைகளை உடையவன், பிறரிடம் இருந்து உதவிகளை பெறக்கூடியவன், பலரால் அறியப்படுபவனாக இருக்க மாட்டான். இதுவே பூரம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் இதுதான். பூரம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பண்பாளன், அதி உன்னதமானவன், நன்மைகளை பெறக்கூடியவன், புகழை உடையவன். இதுவே பூரம் நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பூரம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தேவையற்ற கவலை உடையவன், தோய்ந்த மனம் உடையவன், உடலில் வடு முதலிய அடையாளங்களை பெற்றிருப்பவன், பிறரை இகழ்ந்து உரைப்பவன், இரகசியங்களை அம்பலப்படுத்தக்கூடியவன், தெய்வங்களை நிந்திக்கக்கூடியவன். இதுவே பூரம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அப்போ நம்ம பூரம் நட்சத்திரம் நம்ம பார்த்துட்டோம். என்னுடைய மெய் ஜோதிடம் யூடியூப் சேனலை தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க. அனைவரும் நலமாக இருப்பீர்களாக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.